இதுக்கான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டி தான் காவேரியை வீட்டுக்கு வர விடாமல் பண்ணுறாங்கிற உண்மை விஜய்க்கு தெரிய வரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் பொறுமை இழந்து இனிமேலும் நான் பின்னாடியே வர மாட்டேன்டி, இப்போ கூட வந்தது கூட நம்ம குழந்தை தான் காரணம், நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன். இனிமேல் உன் பின்னாடி வந்து என்னென்னு பார்த்துக்கோ. உன் ஃபேமிலி படுற கஷ்டம்னா உனக்கு பெருசாக தெரியுது, ஆனால் உன் பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சு நீ எப்போ என் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன்ல, நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் பின்னாடி நான் எதுக்கடி வரணும்? இனிமேலும் உன் பின்னாடி நான் வந்து நின்றுட்டு காவேரி என் வீட்டுக்கு வா, என் கூட சேர்ந்து வாழு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கே என் மேலே அக்கறை இல்லை, பாசம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கடி உன் மேலே பாசம் வச்சுட்டு உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கணும்? இப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நீ என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டீங்களே கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்டி, என் குழந்தை பிறந்துச்சுன்னா அது என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் நீ கொடுக்கணும். உங்ககிட்ட அது வளருது, அதுக்கு நல்லது கிடையாது. இப்போ அப்படி வளர்ந்துச்சுன்னா ஒன்றை மாதிரியே தான் ஆகும். எப்படி ரெண்டு பக்கமும் முடிவு எடுக்காமல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என் குழந்தையும் பாகும். நீ எப்படி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி அந்த குழந்தைய மாறி அந்த குழந்தையோட வாழ்க்கையும் பாலாயிடுச்சுன்னா இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். என் குழந்தை பிறந்துச்சுன்னா என்கிட்ட வந்துடணும், எதனாலும் நான் லீகலாக கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு அதான் சொல்லிட்டீங்களா கிளம்புங்க எங்கேருந்து அப்படிங்கிறாங்க. எனக்கு கிளம்ப தெரியும், பார்த்துக்கிறேன், இனிமேலும் பின்னாடி அலைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, இவங்க விஜய் எவ்வளோ ஆசையாக என்கிட்ட பேச வந்தாங்க, ஆனால் அவங்ககிட்ட என்னால் ஆசையாக பேச முடியலையே, அவங்க வெறுப்பு வர்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டேனே, இனிமேல் விஜய் என் பின்னாடி வரமாட்டார், விஜய் பார்க்காம நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து காவேரி வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே சாரா வீட்டுக்கு வந்தோடனே எங்கடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கோவிலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோவிலில் போயிட்டு யாரை பார்க்கறதுக்காக போனேன் கோவிலுக்கு, அதான் அந்த பையனை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கிடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த பையனை கோவிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நான் கோவிலுக்கு சாமி கும்பிட்டு தான் போனேன், அங்கே அவங்க தான் எதிர்ச்சியாக வந்திருந்தாங்க, நான் வந்து அவங்க பேசுறதுக்கு அவங்கள வர சொல்லவே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துக்கிட்டு அப்படி அந்த பையன் கூட நீ வாழணும்னு நினச்சினா போடி, அப்படி போகாமல் இங்கே இருந்துக்கிட்டு எதுக்கு எனக்காக எதுக்கு என் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சாரதா ஒன்றும் நான் நடிக்கலம்மா, நான் சொல்கிறத நம்புங்க, அவங்க தான் வந்தாங்க, அவங்க வந்து எங்ககிட்ட கூப்பிட்டு என்னை வீட்டுக்கு வர சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அவங்கக்கிட்ட கோவமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு இங்கே பாருடி, நீ அங்கே போய் வாழ்ந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காதுடி, அதுக்காக தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக விஜயோட பாட்டியும் சித்தியும் வீட்டுக்கு நுழைஞ்சு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரதா அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னா என்ன வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே இங்கே பாருங்க, நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்க, காவேரி அந்த வீட்டுக்கு வராமல் என்கிட்ட பண்ண சத்தியத்தை காப்பாற்றிட்டா, அதே மாதிரி இன்னொன்றும் எனக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இதை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பாட்டி இது அப்படின்னு சொல்லி காவேரி கேட்டோடனே டிவோர்ஸ் நோட்டீஸ், இங்கே பாரு நீ வந்து விஜய்க்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிற, அவன் வந்து நான் போய் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொன்னால் அவன் வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், இன்னும் அவன் உன்னை மறக்கவே இல்லை, நீ அனுப்பணும்னு நினச்சிக்கோ, அதை காரணம் அவன் காட்டியே அவனை சைன் போட வச்சுடுவேன் நான், இங்கே பாரு நீ இந்த நோட்டீஸில் சைன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அதான் நான் விஜயோட வாழ்க்கையில் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை பாட்டி, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நீ விஜயோட வாழ்க்கையில் வராமல் போயிடுவேன், நாளை பின்ன விஜய்க்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்க வேண்டாமா, பிறகு விஜய் யாருமே இல்லாமல் தனிமரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு அதான் சொல்கிறாங்களடி சைன் போட்டு கொடுத்துருடி, நீயும் வாழ்க்கையில் தனிமரமாக நின்றுட்டு இருப்ப, உனக்கும் நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்குறேன்டி, இனிமேலும் அவனை நினச்சி நீ புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டாண்டி, அந்த பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துரு, விவாகரத்து கொடுத்துரு அந்த பையனுக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா எல்லாரும் புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் குமரன் இருந்துக்கிட்டு அத்தை நீங்களும் என்ன அந்த பாட்டி தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையாக பேசி முடிவெடுக்கலாம் அத்தை அப்படி சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு என்ன இதெல்லாம் வேண்டாம் பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க, காவேரி விஜயும் சேர்ந்து வாழ வைங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு நீ விடு அக்கா, நான் பார்த்துக்கிறேன், இனிமேலும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அக்கா, இது நினச்சி நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. பங்கஜ மாமி பார்த்துட்டு என்ன இத்தனை நாளாக காவேரியோட அம்மா தான் வந்து விஜயோட வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தோடு இருந்தாங்க, காவேரி அனுப்ப மாட்டேன்னு, இப்போ என்ன விஜயோட பாட்டியும் இப்படி இருக்கிறாங்க, பாவம் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கிடந்துக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கான். இதை விஜய்க்கு முதல்ல சொல்லணும், விஜய்க்கு
சொன்னா தான் விஜய் காவேரி எதுக்காக அவன் வீட்டுக்கு வரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பங்குஜ மாமி நினைக்கிறாங்க. உடனே பங்குஜ மாமி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே பாடா தம்பி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு உன்னுடைய பாட்டியும் சித்தியும் இங்கே வந்திருந்தாங்க காவேரி வீட்டுக்கு. அவங்க என்ன பேசுறதுக்காக வந்திருந்தாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு பாட்டி வந்திருந்தாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாக்காகி கேட்குறாங்க. ஆமாம், இத்தனை நாளில் காவேரியோட அம்மா தான் பிடிவாதமாக இருந்தாங்க உன் கூட சேர்ந்து காவேரி வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் பாட்டியும் அதே பிடிவாதத்தோட காவேரியை வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்கடா தம்பி. இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. என்ன மாமி சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, பாட்டியா அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா தம்பி, பாட்டி தான் வந்து காவேரி இனிமேல் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதாச்சும் அந்த பக்கம் போனதுனால எனக்கு தெரிய வந்துச்சு. காவேரி பாவம் இத்தனை நாள் அவங்க அம்மா பேச்ச மீற முடியாமல் இருந்தா, இப்போ பாட்டி 2 பேருக்கும் நடுவில் காவேரி முடிச்சுக்கிட்டு இருக்காடா தம்பி, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. விஜய் கோவமா, இத்தனை நாள் காவேரி இங்கே வராததுக்கு காரணம் பாட்டி தான் வந்து அங்கே வீட்டில் போயிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து காவேரி என் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இல்லைன்னா காவேரி என் கூட வந்திருப்பா போலுக்கே. பாட்டி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, பாட்டிக்கு காவேரி ஏன் இப்படி பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி பாட்டி வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டியும் சித்தி வீட்டுக்கு வந்துட்டு விஜய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி விஜய் கூப்பிடுறாங்க. என்னாச்சு பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமாக வர்றாங்க. வந்ததும், இங்கே பாருடா, காவேரி உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காடா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவள் இல்லை பற்றி ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இவ இப்படி பண்ணி வச்சிருக்காளேடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப நடிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, காவேரி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினால பாட்டி, என்னால் நம்பவே முடியல, என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு விஜய் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. உடனே அதான் காவேரியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாலடா, நீ என்ன அவளுக்கு குறைஞ்சவனா, நீ அதில் சைன் போட்டுறடா, அவங்கள விவாகரத்து பண்ணிடலாம், இனிமேலும் அவள் வாழ்க்கையில் வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. உடனே பாட்டி சூப்பராக நடிக்கிறீங்க பாட்டி, இத்தனை நாள் நான் காவேரி எதுக்காக வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் அதுக்கான ரீசன் தெரிஞ்சிச்சு. பாட்டி நீங்கள் எதுக்கு காவேரி வீட்டுக்கு போனீங்க, காவேரி வீட்டில் போயிட்டு நீங்கள் தானே காவேரி கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் வாங்கிட்டு வர்றீங்க, எதுக்காக பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு பாட்டி, அவள் வாழ்க்கையில் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை பாட்டி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவளால் எனக்கு என்ன பிரச்சனை பாட்டி வரப்போகுது, நீங்கள் ரொம்ப யோசிச்சு இப்படிலாம் பண்ணுறது எனக்கு சரியில்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, என்ன விஜய் சொல்கிற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் பாட்டி, நீங்கள் தான் காவேரியை மிரட்டி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் காவேரி வந்து இங்கே என் கூட அன்றைக்கி கூப்பிட்டது கூட வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, என்னடா விஜய் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தாத்தா, பாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அவள் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாளா, குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. காவேரி ஒன்று என்கிட்ட சொல்லலை பாட்டி, இப்போ கூட காவேரி நீங்கள் தப்பாக நடிக்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஹவுஸ் ஓனர் மாமி தான் சொன்னாங்க, அவங்க சொல்ல போய் தான் எனக்கு உண்மையை தெரிய வந்துச்சு, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, கல்யாணி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இந்த வீட்டில் வாழ வந்த பொண்ணை இப்படி போய் நீயே வாழ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். நானும் ஒரு நிமிஷம் நீ விஜய்க்காக தான் வருத்தப்பட்டு இருக்கேன்னு நினச்சா, விஜய் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இந்த காரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் விஜயோட வாழ்க்கை கெடுக்கல, விஜய் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் தான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இங்கே வரேன் தான் சொன்னா, நீ சொன்னதுனால தான் காவேரி வராமல் இருந்திருக்கா, இனிமேலும் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீயும் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீ அங்கே போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணே கேட்குறாங்க. உடனே இல்லைப்பா, அம்மா சொன்னதில் என்னப்பா தப்பு இருக்குது, அந்த காவேரி இங்கே வந்ததுனால தானே விஜய்க்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, பாவம் விஜய் இப்போ நிம்மதி இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி தானே அப்படி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சித்தி காவேரி மேலே அடுக்கடுக்காக குற்றம் சுமத்தாதீங்க, காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் காவேரி இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் காவேரி கிட்ட போய் சொல்லியும் காவேரி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கும்போது, அன்றைக்கி தான் சொன்னேன் தாத்தா, நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, என்ன விஷயம்டா, அது அன்றைக்கே கேட்கும் நினச்சி மறந்துச்சு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, காவேரி கருப்பமாக இருக்கிறா தாத்தா, ஆனால் அதை அவள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா பாட்டி சித்தி எல்லாரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.